இந்த ராமசாமி வந்து தான் படிக்க வைத்தார். ராமசாமி வந்து படிக்க வைக்கலனா நீலாம் கலெக்டர் ஆக முடியுமா, ஜட்ஜ் ஆக முடியுமா? நாங்கள் போட்ட பிச்சை தெரியுமா? இந்த கல்வி என்பது எங்கடா வந்து இங்கே பிடுங்கண்ணா பெரியார்? டேய் எங்கடா வந்து பிடுங்கண்ணா சொல்டா என் பதில. டேய் கேள்வியை திருப்பி திருப்பி கேட்குறோம், சொல்லு பதில, சொல்டா பதில. திராவிடர்கள் தவறு செய்வதற்காகவே பிறந்தவர்கள். அதால தான் கடவுள் ஒரு இந்த சமூகத்தில் இருந்தா இவன் வந்து நல்லவனா இருந்துருவான். இந்த சமூகத்தில் திராவிட திருடர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதை இங்க இருக்கிற தமிழ் சாதிகள் புரிந்து கொள்ளணும். சுயசாதி பற்று, பிரசாதி நட்பு, எல்லோரும் இங்கே தமிழர்களாக இருக்கிறோம், எல்லோரும் இங்கே சகோதரராக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பிசிஆர் என் மயிருக்கு சமம். இதை யார் செய்ய மறுக்கிறார்கள்? நாங்கள் பெரியாரின் வாரிசுகள். இந்த மண்ணில் சாதி ஒழிப்பு களத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்ற இந்த திருட்டு திராவிட கும்பல் தான் இதை ஒன்றும் செய்யாமல் இருக்கு. எங்கடா கொண்டு போனா வைக்கத்தில் கொண்டு போனோம். ஏன்டா டேய், தமிழ்நாட்டில் எல்லாரும் நாங்களாம் அப்படி சலிசா போயின்னு வந்திருந்தோமா? எதுக்குடா இங்கேருந்து வைக்கத்துக்கு போனேன்? இல்லை அது வேற கதை. அது இந்த கூட்டத்தில் நான் மட்டும்தான் இந்த திருவிழாவை காணாமல் போன குழந்தை முடிக்கும் தெரியுமா, திருன்னு அந்த மாதிரி முடிச்சுன்னு இருந்தேன். இன்றைக்கு சமூகங்கள் ஒரு 2 சமூகத்தை ஒதுக்கி இருக்கிறது. அதில் ஒன்று பிராமணர்கள், இன்னொன்று பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்ட பறையர்கள். நீங்கள் இங்கே ஏன் பிராமண எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, கடவுள் எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு இன்னும் ஏன் சொல்கிறான்? பகுத்தறிவு என்பது இங்கே வந்து வெறும் கடவுள் மறுப்போடு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பை பற்றி பேசினாதான் மக்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருக்க முடியும். தவறு செய்கிற போது கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, மேலே ஒரு கடவுள் இருக்கிறான், அந்த கடவுள் என் கண்ணை குத்திடுவான், எனக்கு தண்டனை கொடுப்பான் என்கிற பொழுது இங்கே தவறு செய்கிற சதவீதம் குறையும். திராவிடர்கள் தவறு செய்வதற்காகவே பிறந்தவர்கள். அதால தான் கடவுள் ஒரு இந்த சமூகத்தில் இருந்தா இவன் வந்து நல்லவனா இருந்துருவான் அப்படின்றதுக்காகத்தான் இவர்கள் முதலில் எடுத்தது தான் இந்த கடவுள் எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு. நீங்க இவர்களுக்கு தேவைப்பட்டு என்று சொன்னால் RSS நல்ல இயக்கம், பிஜேபி நல்ல இயக்கம் என்று சொல்வார்கள். RSS கூட தீகா போல ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம் தான். இது இன்றைக்கு தவறுதலாக பரப்பப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு வீதியிலும், ஒவ்வொரு தனிநபரிடமும் RSS ஒரு நல்ல இயக்கம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் தான் முத்தமிழறிஞர் என்று சொல்லப்படுகிற திராவிட திருட்டு கருணாநிதி. போன 10-20 நாளுக்கு முன்னால் கும்பகோணத்தில் தான் மருத்துவர் ஐயா ஒரு மாநாட்டை போட்டார். நாங்கள் பெரும்பான்மை சாதியாக இருக்கிறோம், 14.5% இந்த சமூகத்தில் எங்கள் சாதி இருக்கிறது, எங்கள் சமூகம் இருக்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யார் சொன்னது? தமிழ்நாட்டில் இருக்கிற 2வது பெரும்பான்மை சாதி. நாங்கள் 23% இருக்கிறோம் என்று சொல்கிறோம். 22.5. சரி, ஏற்கனவே எடுத்த கணக்கெடுப்படி 18.5 நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. செந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்னையில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சார். எல்லா தமிழ் சமூகங்களும் அதை கலந்துக்கினாங்க. கலந்து கூட எல்லா தமிழ் சமூகமும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் வந்து இந்த மாதிரி பஞ்சம நிலை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் ஒரு கூட்டம் வச்சார். அந்த கூட்டத்தில் அண்ணன் திருமாரஞ்சி மதுரையிலேருந்து வந்து பேசினார். தேவர்கள் என்று சொன்னால் மிக கொடூரமானவர்கள், பெரிய மீசை வச்சிருப்பான், யார் அந்த பக்கம் வருது, புடிடாவன அப்படிலாம் சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த திருமாறன் அவர்கள் சொல்றாரு, எங்கள் சமூகத்துக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் சமூகத்துக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஏடா பறையர்கள் நாங்கள் எங்கள் பஞ்சமி நிலத்தை தான் பிடுங்கிட்டான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய மீசை வச்சிருக்கிற தேவர் நிலத்தையும் பிடுங்கிட்டாங்களா? உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லையா? அப்போ யாருக்குத்தான் இந்த சமூகத்தில் பாதுகாப்பு இருக்கிறது? இந்த சமூகத்தில் திராவிட திருடர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதை இங்கே இருக்கிற தமிழ் சாதிகள் புரிந்து கொள்ளணும்.
இங்க சாதி டிஸ்கிரிமினேஷனே இல்லை. எவனும் இங்கே சாதி பார்ப்பதில்லை. அப்படி இல்லை, இப்படி சொல்ற, அவரவர் சாதி அவருக்கு, சுயசாதி பற்று, பிற சாதி நட்பு, எல்லோரும் இங்கே தமிழர்களாக இருக்கிறோம், எல்லோரும் இங்கே சகோதரர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பிசிஆர் என் மயிருக்கு சமம். ஆனா பிசிஆர் பயன்படுதா? திருநெல்வேலி ஒரு அம்மா சிவகங்கை பக்கத்தில் ஒரு பையனை வெட்டுறாங்க. இதெல்லாம் யோகியமாக பேசுறீங்கல்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பையனை வெட்டுறாங்க. அந்த அம்மா சொல்லுது, வெட்டியவரை எனக்கு தெரியும், நான் ஒத்த வீடாக இருக்கிறேன், அதால நான் பேரை சொல்லலை. யார்கிட்ட சொல்லலையா? போலீஸ்கிட்ட பேரை சொல்லலையா? போலீஸும் அதான் நினச்சிது, இவங்க தான் பேரை சொல்லல, விட்டுருப்பா, பேர் இல்லாத பிள்ளைப்பா அது அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அந்த அம்மா ஒருத்தர்கிட்ட பேசுது, ஒரு பாராளுமன்ற எம்பி கிட்ட பேசுது, என் மகனை வெட்டியவர் எனக்கு தெரியும், நான் பேரை சொன்னா என்னையும் வெட்டிடுவாங்க, அதால் நான் போலீஸில் கொடுத்த புகாரை திரும்ப பெற்றுட்டேன். என்ன சொல்லுது சொல்லுங்க? பிசிஆருக்கு எதிராக பேசுறீங்களா இல்லையா? இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மகன் தாயோட கண் முன்னால் வெட்டப்படுகிறான், வெட்டு காயத்தோடு அந்த புள்ள ஆஸ்பத்திரியில் இருக்குது. உன் புள்ள இருந்தா நீ கம்முன்னு இருப்பியா? ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, என்னை வெட்டியவங்களை தெரியும், சொன்னா என்னைய கொன்னுடுவான், நான் ஒத்த வீடு அப்படின்னு சொல்லுது. இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஜனநாயகவாதியாவது யாராவது கேட்டிங்களா? இல்லை போலீஸ் பிடுங்கிச்சா? போலீஸ் கேட்டுதா? போலீஸ் கேட்கணும்ல, முதல்வர் கேட்கணும்ல. அப்போ என்ன யோகிதை இருக்கிறது உங்களுக்கு பிசிஆரை பற்றி பேசுவதற்கு? அப்போ எல்லாருமே இங்கே ஒரு இன்செக்யூராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது பேசுகிற போது நல்லா பெரிய சாதி, அந்த சாதி, இந்த சாதின்னு எல்லாரும் பேசுவான். இடஒதுக்கீன்னு கேட்குற போது, எப்பா என்ன ஒரு 2 ஸ்டெப்பு கொஞ்சம் இறக்கி போட அப்படின்ற நிலை தான் இங்கே சமூகத்தில் இருக்கு. அதால் இது மேலாவது 2 சமூகங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, ஒன்று பிராமின், ஒன்று பறையர், 2 பேரும் சேர்ந்து நிற்கிறதுல என்ன தப்பு? இதை யார் செய்ய மறுக்கிறார்கள்? நாங்கள் பெரியாரின் வாரிசுகள், இந்த மண்ணில் சாதி ஒழிப்பு களத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்ற இந்த திருட்டு திராவிட கும்பல் தான் இதை ஒன்றும் செய்யாமல் இருக்கு. நாம் என்ன சொல்றது? இன்னொன்று, தமிழகத்தில் இப்போ ஒரு நாங்களாம் ரொம்ப நாளாக கேட்டோம், எஸ்சி நாங்கள் 18% இருக்கிறோம், நம்ம தமிழக மந்திரி சபையில் என்னையா கொடுத்தேன்னு எங்களை போன்றவர்கள்லாம் கேட்டுன்னு இருந்தோம். உடனே ஒரு கோவி செடியன் என்கிற உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர் ஆக்கிட்டு, திமுக ஆட்சியில், பெரியாரின் பேரனாட்சியில், இங்கே திராவிட ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், பட்டியல் சமூக மக்களை நாங்கள் தூக்கி மேலே நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். 1937-39 ஒரு முனுசாமி பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் ராஜாஜி பூணூல் போட்டவர், குலக்கல்வியை அறிமுகப்படுத்தியவர்கள் எல்லாம் உங்களால் சொல்லப்படுகிற ராஜாஜி அமைச்சரவையில் வேளாண்மை மற்றும் ஊரகத்துறை அமைச்சராக இருக்கார். 1938 இந்த பறையர் சமூகத்திலிருந்து MC ராஜா சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களை, சேரி மக்களை நாங்கள் கோயிலுக்குள்ளே கொண்டு போனோன்றானுவ. எங்கடா கொண்டு போனால் வைக்கத்தில் கொண்டு போனோம். ஏன்டா டேய், தமிழ்நாட்டில் எல்லாரும் நாங்களாம் அப்படி சலிசாக போயின்னு வந்திருந்தோமா, எதுக்குடா இங்கேருந்து வைக்கத்துக்கு போனேன்? இல்லை, அது வேற கதை, அது ஒரு கதை இல்லைங்க. காங்கிரஸ் கட்சி கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக காந்தி இருக்கிறார், நம்ம ராமசாமி நாயக்கர் இருக்கார். அப்போ கேரளாவில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த கேரள காங்கிரஸ் அந்த கமிட்டி தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்கள். கம்நாட்டி அங்கே கேரளாவில் எல்லாரும் கைது பண்ணிட்டாங்க, நீ சும்மா இருந்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே காரி துப்போம், அதால் நீ அங்கேருந்து போப்பா கொஞ்சம் அப்படின்னு இங்கேருந்து அனுப்புனவர் தான். ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த போராட்டம் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா என்னன்னு எட்டி பார்க்குறோம்ல, என்னப்பா நடக்குதுன்னு, என்னங்க அது, இல்லை அவள் ஏதோ போராட்டம் பண்ணுறா, அப்படியா அதை கேட்டுட்டு வெளியில் நேற்று நடந்த போராட்டத்தில் நான் தான் முன்ன நின்னேன் அப்படின்னு சொன்னவர் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். அப்போது இப்படி இருந்திருக்காங்களா? 1947 வரை திருப்பதி தேவஸ்தானத்தில் எஸ்சிக்கெல்லாம் நாட் அலவுடு. வானா நீ வந்தீங்கன்னா தீட்டாயிடும், எப்பா நீ வெளியிலே நில்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சிஎம் ஆன உடனே திண்டிவனத்தை சேர்ந்த ஒரு பறைய சமூகத்தை சேர்ந்த MLA குலசேகரன் தாஸை
திருப்பதி அறங்காவலர் குழு தலைவராக வைக்கிறார். யார் இந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ளே உள்ளே வந்தால் என் பெருமாளும் தீட்டுப்பட்டு விடுவான் என்று சொன்ன அந்த கோயில்ல ஒரு எஸ்சிய ஒரு பறையரை திருக்கோயில் அறங்காவலராக நியமிக்கிறாங்க. அப்புறம் பரமேஸ்வரன் ஒருத்தர், அவர் குமாரசாமி அமைச்சரவையில் பல பொறுப்புகள், சாதி, குடிசை வாட்டர், மின்வளம், அரிஜினல்துறை அந்த மாதிரிலாம் இருந்தார். 54 57 காமராஜர் ஆட்சி காலத்தை போக்குவரத்து துறை அமைச்சர், இந்து சமய நலத்துறை அமைச்சராக ஒரு எஸ்சி இருந்திருக்கார். யாராவது நம்புவீங்களா? கக்கனை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா அணைகளையும் போய் பாருங்க, காமராஜர் ஆட்சி காலத்திலே கட்டிய அணையும்பாங்க. நீங்கள் அந்த கல்வெட்டை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காமராஜர், பொதுப்பணித்துறை கக்கன்னு இருக்கும். இப்படி சிறப்பு மிக்க சமூகமாக நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு பல மேயர் செருப்பை எடுத்து கக்கத்தில் வைத்துக் கொண்டு சமூகத்தில் இருந்து ஒரு பெண்ணை மேயராக்கி அழகு பார்த்திருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர். அப்படிலாம் பேசுகிறாங்க. சிவசண்முகம் இல்லை, சிவராஜ், பரமேஸ்வரன், முனுசாமி பிள்ளை, அப்புறம் இன்னொரு முனுசாமி, எங்களுடைய தலைவர் வைபா, அண்ணனுக்கு நெருக்கமானவர் வைபா, இவங்கெல்லாம் ஏற்கனவே மேயராக இருந்தாங்க சென்னை மாநகராட்சியில். அப்போது இங்கே திராவிடம் சுற்றி எல்லாத்தையும் தனக்கானதாக மாற்றிக்கொள்ள நினைக்கிறது. இன்னொரு விஷயத்தை, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ராமசாமி வந்து தான் படிக்க வைத்தார். ராமசாமி வந்து படிக்க வைக்கலனா நீலாம் கலெக்டர் ஆக முடியுமா, ஜட்ஜ் ஆக முடியுமா, நாங்கள் போட்ட பிச்சை தெரியுமா? இந்த கல்வி என்பது ராமசாமி நாயக்கர் வந்த பிறகுதான் கொடுத்தது. ஏன்னா அவங்க பெரியார்னுவாங்க, பெரியார் வந்த பிறகுதான் இந்த படிப்பே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவான். இங்கே இருக்கிறவங்களாம் அதை புரிஞ்சுங்க. நீங்கள் யாரையோ எதிரியாக நினச்சி, என்னத்தையோ எதிரியாக நினச்சி எவனையாவது திட்டணும்னு வச்சிங்களேன், கோவம் அதிகமாக வச்சா நேராக போவான், குளிப்பான். ஒரு சிலர் என்ன பண்ணோம், ரூமை சாத்திட்டு கண்ணா அம்மனா வாயில் வராத அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசிட்டு, அப்பா பேசுண்டா சாமி அப்படின்னு அவன் வேலையை பார்ப்பான். அந்த மாதிரி இன்றைக்கு இந்த நாட்டில் பல பேர் எரிச்சலை என்னத்தையோ பண்ணுறான், 2 காரி துப்பிட்டு அப்பா துப்பிட்டம்பா திருப்தி ஆயிடுச்சுறான். இந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் இதான் நடக்கும். இப்போ செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எப்போ தெரியுமா தொடங்கப்பட்டது? சென்னை செனாய் நகரில் 1715. எப்போ? 1715. ராமசாமி பிறந்தது எப்போ? 1879. அப்போது சற்றேறக்குரிய 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதில் நாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி 1848 மகாத்மா காந்தி ஜோதிலா பூலேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய மனைவி சாவித்ரி பூலே தலைமையில் ஒரு பெண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு பெண்கள் பள்ளியை அந்த அம்மா நிறுவினாங்க. இந்தியாவின் முதல் டீச்சர் அந்த அம்மா. அது நிறுவப்பட்ட ஆண்டு 1848. ராமசாமி பிறந்தது 1879. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1837. பிரசிடென்சி காலேஜ் 1840. பச்சையப்பன் கல்லூரி 1842. குயின் மேரிஸ் 1914. விமன் கிறிஸ்டியன் காலேஜ் 1915. லயோலா 1925. விவேகானந்தா 1946. ஸ்டெல்லா மேரிஸ் 1947. எங்கடா வந்து இங்கே பிடுங்கண்ணா பெரியார்? ஏய் எங்கடா வந்து பிடுங்கண்ணா? இதையெல்லாம் கேட்பதற்கு இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தனும் வரல. இப்போ வந்திருக்கிறோம்ல, சொல்டா என் பதில. ஏய் கேள்வியை திருப்பி கேட்குறோம், சொல்லு பதில, சொல்டா பதில. இவருங்கிட்ட இதுக்கெல்லாம் பதிலே கிடையாதுங்க. காங்கிரஸ் 1919 ஜாயின் பண்ணுறாரு. 1925 காங்கிரஸ் விட்டு வராரு. சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்குறாரு. நீதி கட்சி 1938 மாறுது. தீகா திராவிட கழகம். இங்கே இன்றைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் கோமணம் கட்டிக்கொண்டு தங்கள் மானத்தை மறைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், தந்தை பெரியார் என்ற ஒரு மனிதன் இந்த மண்ணிலே பிறக்காவிட்டால் இந்த அதிசயங்கள் நடக்காது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த கட்சி 1944 தொடங்குறாங்க. அதிலிருந்து இவங்க மாறுபட்டு சண்டை போட்டு 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்படுகிறது.
நான் திரும்பவும் முதலுக்கு வரேன். முதலாக சென்னையில் சென்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி ஹையர் செகண்டரி பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1715. எவ்வளவு பெரிய பித்தளமாத்தி வேலைகளை இத்தனை ஆண்டுகளாக செய்து வந்திருக்கான் பார்த்தீங்களா? அப்போ இந்த திராவிடம் இதைத்தான் செய்யும். இந்த திராவிடம் தமிழகத்தில் இருக்கிற எந்த மக்களும் யாரும் விளங்கிவிடக்கூடாது என்பதை செய்யும். திராவிடத்தை போற்றுவதற்கு எங்களை போன்ற சில தலைவர்களை உருவாக்கி சமூகத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் எந்த காலத்தில் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு பெரிய கதையை விடுவாங்க. நம்மளும் நினைப்போம், ஆமாம் ஆமாம், இங்கே இருக்கிற வன்னியர்களே ஆக முடியல, தேவர்கள் ஆக முடியல, தேவர்கள்லாம் தேவர் உணர்வோடு இருக்கிறவர்கள், வன்னியர் உணர்வோடு இருக்கிறவர்கள் இங்கே ஆக முடியல, இதில் எஸ்சி நம்ம எங்கேப்பா ஆக போகிறோம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நாங்களே எங்கள் தரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். திராவிடத்துக்கு எதிராக இங்கே இன்றைக்கு எந்த சமூகத்திலிருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்குதுன்னு சொன்னால் பெருமையாக சொல்வேன், அது பறையர் சமூகத்திலிருந்து தான் அந்த மாபெரும் நெருப்பு, புரட்சி நெருப்பு இன்றைக்கு கிளம்பி இருக்கிறது. இந்தியாவில் தாமோதரன் சஞ்சீவ் ஐயா ஆந்திராவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதல்வராக இருந்திருக்கிறார். ராம் சுந்தர் தாஸ் பீகாரில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். போலோ பஸ்வான் சாஸ்திரி அவரும் பீகாரில் இருந்திருக்கார். ஜெகநாத் பகாடியா ராஜஸ்தான். மாயாவதி உங்களுக்கு தெரியும், ஊபி. இந்தியாவிலேயே அதிகமாக ஜாதிய கொடுமைகள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது ஊபி. ஒரு சாமியாரின் சிலையை சுவாமி இந்தியாவின் துணை ராணுவ அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி வந்து அந்த சாமியாரின் சிலையை திறக்கிறார். ஏய், செருப்பு இங்கே சமார் எங்கே? அவர் வந்து அருந்தியர் சமூகத்தை சார்ந்தவர். செருப்பு இங்கே சமார் எங்கே என்று அன்றைக்கு அந்த சிலை திறப்பை எதிர்த்தார்கள். அது திறந்து போன பிறகு அது சாணி அது இது நீங்களாம் சில இதெல்லாம் வச்சுருப்பீங்களே, இதெல்லாம் போட்டால் அது வந்து புனிதமாயிரும்னு அதையெல்லாம் போட்டு கழுவி அந்த சிலையை சரி பண்ணாங்க. அப்பேற்பட்ட மண்ணிலிருந்து ஒரு மாயாவதி அந்த மாநிலத்தை ஆளுகிற தகுதியை பெற்றார். அதற்கு வந்து கன்சிராம் என்பவர் துணையாக இருந்தார். அதுக்கப்புறம் சுஷில்குமார் சிண்டே மராட்டியாம் மகாராஷ்டிராவில், அப்புறம் சரண் சிங் சன்னி பஞ்சாபில். நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு பேர் இந்தியாவில் பட்டியல் சமூக மக்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்தந்த மாநிலங்களில் இந்த தாடிக்கார பெரியார் என்று சொல்கிற ராமசாமி நாயக்கர் இல்லை என்று சொன்னதால் அந்த மாநிலத்திலே எங்கள் சமூக மக்கள் முதலமைச்சராக வர முடிந்தது. இந்த மண்ணில் ராமசாமி என்கிற நாயக்கர் இருந்ததால் நாங்கள் சட்டமன்றம் கூட போக முடியல, உண்மையான சமூகத்தை சார்ந்தவன் சொல்லாமா? அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழக மண்ணை சீரழித்த பெருமை இந்த ராமசாமிக்கு இருக்குன்னு சொல்லாமா? நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்க. இல்லைண்ணா, இந்த மாதிரி இந்த 6-7 இடங்களில் உங்கள் ஆளுங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, வேற ஒன்று சொல்லுவாங்க, நான் இதில் சொல்லக்கூடாது, சரி இருந்தாலும் சொல்கிறேன், கூட்டி கொடுத்து வாங்கிட்டாங்க, ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அப்படி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுங்கள். சரி தமிழ்நாட்டிலே நாங்கள் அதை செய்கிறதுக்கு தயாராகிடுறோம். அப்போது ஒட்டுமொத்தமாக சமூக நீதிக்கு எதிரான ஒரு கும்பல் தமிழகத்தில் சமூக நீதி என்ற பெயரில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இங்கே உள்ள அனைத்து தரப்பு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் இருக்கிற எந்த சமூக மக்களுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை.